அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான சொல் அலை வலைவொலி நிகழ்ச்சியில் பேச்சலை நேரம். கேட்க ரசிக்க உங்கள் ஸ்ரீவித்யாவுடன். என்ன எல்லோரும் என்னுடைய சொல் அலை வலைவொலியில குழு சேர்ந்துட்டீங்களா? ஒன்றும் புரியலையா? தமிழ்ல தாங்க பேசினேன். என்னோட சொல் அலை பாட்காஸ்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இப்படி ஈஸியா புரியுற மாதிரி சொல்ல வேண்டியது தானம்மான்னு கேட்குறீங்களா? அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். நாம் அனைவருமே நமக்கே தெரியாமல் தினமும் பேச்சு வழக்கில் தமிழுக்கு பதிலாக ஆங்கில வார்த்தைகளை நிறைய கலந்து பேசுகிறோம். ஏதோ நகரத்தில் இருக்கிறவங்க தான் இல்லைங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க கூட இப்போ பேச்சு வழக்கில் சரளமாக ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேசுகிறது வழக்கமாக போச்சு. டீ கடை, இங்கே டிஃபன் கிடைக்கும், பன் ஜாம் கிடைக்கும், பஸ் வரும், இப்போ தாங்க கார் போச்சு, இப்படியெல்லாம் கூட கிராமத்தில் கூட நீங்கள் பேச்சு வழக்கு கேட்கலாம். தேநீர் கடை, சிற்றுண்டி, மகிழுந்து சென்றது, பேருந்து வந்தது அப்படின்னெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. சொன்னால் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. தினமும் காலை முதல் மாலை வரை சில சொற்களுக்கான தமிழ் இணை சொற்களே நமக்கு ஞாபகம் வராத அளவிற்கு ஆங்கிலம் பேசி பழகிட்டோம். அம்மா அப்பான்ற சொற்கள் கூட மம்மி டேடியாக மாறி போனது கொஞ்சம் சோகம்தான். ஆங்கில சொற்கள் அந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு. சரி, உதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு கணவன் மனைவியின் உரையாடலை பார்ப்போமே. மனைவி சொல்கிறாங்க, என்னங்க உங்களுக்கு பிபி டெஸ்ட் பண்ணணும், டாக்டரை பார்க்கணுன்னு சொன்னீங்களே, வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கு அந்த கணவர் சொல்கிறார், சரி சரி, நீ கொஞ்சம் அந்த டிவியும் ஃபேனையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆட்டோக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லிவிடு, கிளம்பிடலாம். ஸ்கூல்லேருந்து பையன் வரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். பாடா ஒரே வேக்காடாக இருக்குமா, அப்படியே அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் ஐஸ் தண்ணியை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. இதையே சூய தமிழில் பேசணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? மனைவி சொல்லணும், என்னங்க உங்களுக்கு இரத்த கொதிப்பு பரிசோதனை செய்யணும், மருத்துவரை பார்க்கணுன்னு சொன்னீங்களே, வாங்க மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கு கணவன், சரி சரி, நீ கொஞ்சம் அந்த தொலைக்காட்சியையும் மின்விசிறியையும் அணைச்சிட்டு அந்த 3 சக்கர வாகனத்துக்கு தொலைபேசியில் சொல்லிவிடு, நாம் கிளம்பிடலாம். பள்ளிக்கூடம் முடிஞ்சு பையன் வரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஒரே வேக்காடாக இருக்குமா, அப்படியே அந்த குளிர்சாதன பெட்டியிலிருந்து கொஞ்சம் குளிர்ந்த நீரையும் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லணும். ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. இப்போது நீங்கள் கேட்டது ஒரு நாளுடைய ஒரு நேரத்தின் ஒரு சிறு உரையாடல் தான். இதையே ஒரு நாள் முழுவதும் எத்தனை ஆங்கில வார்த்தைகள் கலந்து நாம் பேசிக்கிட்டு இருக்கோன்னு உணர முடியுதா? ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? ஒரு சமூகத்தில் நாம் வாழும்போது அதன் இயல்பு போக்கில் போனால் தானேங்க நல்லது. காலத்திற்கு ஏற்ப நாம் மாறலைன்னா தமிழ் பேசுகிறவங்க மத்தியிலேயே நாம் அந்நியப்பட்டு போய்விட மாட்டோமா? இப்படி நம்ம மனசில் நிறைய கேள்விகள். காலத்தின் கட்டாயத்தில் தேவையான மாற்றம் எடுத்துக்கலாமே. இது எல்லா மொழிக்கும் பொருந்துங்க. மொழிகளின் இயல்பே புதிய புதிய வடிவங்களை ஏற்று பரிணாமிப்பது தான். ஆனால் இதை மொழிக்கு ஆபத்தாக ஏன் நினைக்கணும்? நாம தமிழ் மொழி மாதிரி ஒரு தொன்மையான மொழி நம் தாய்மொழி ஆனதுனால அடுத்த தலைமுறையினரிடம் அதன் சிறப்பையும் அழகையும் இலக்கிய இலக்கண செய்யுள் அழகையும் கொண்டு சேர்க்கணுன்றது நம்ம கடமை. இதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆயிரம் ஆண்டுகளாக மருவி மாற்றங்களை தழுவி இன்று இங்கு வந்திருக்கும் நம்ம தமிழ் மொழியின் ஆணிவேரை இந்த ஆங்கில கலப்பு ஒன்றும் அழிச்சு விட முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. என்னை பொறுத்தவரையில் 1-2 தமிழர்கள் தமக்குள் சந்தித்து கொள்ளும்பொழுது முடிந்த அளவு ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசி பழகலாம். மற்றபடி அடுத்த தலைமுறையினரிடம் அதன் சிறப்பை எடுத்து கொண்டு போக வேண்டிய நம் கடமையோடு நிறுத்தி கொள்ளணுமே தவிர இந்த காலத்திற்கேற்ற கட்டாயமான கலப்பின் மீது நாம் பயம் கொள்ள தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன நிறைய வினாக்கள். எனக்கு தெரிந்த ஒரு விடை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன நேயர்களே, நம்முடைய இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் தினமும் நமக்கே தெரியாமல் நாம் உபயோகிக்கிற சரளமான ஆங்கில வார்த்தைகளையும் நீங்கள் கருத்து பதிவிடலாமே, அதாவது கமெண்ட் செய்யலாமே. உதாரணமாக ஆஃபீஸ், சோப்பு, கார், ஃபோன், சேர், டேபிள், பென், பேப்பர். உங்களோட கருத்துக்களை கேட்க நான் மிகுந்த ஆவலாக இருக்கேங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களோட இணையும் வரை விடை பெறுவது உங்கள் ஸ்ரீவித்யா. இது சொல் அலை. கேட்க ரசிக்க.